நிமிஷம். நான் ஒரு 5 நிமிஷம் கூட நான் பேசலாம். ஓகே சார். சார் சார் உங்களோட கிரேட் ஃபேன்ஸ் சார், சாரோட கிரேட் ஃபேன்ஸ்ல ஒரு பெரிய கிளாப்ஸ் கொடுங்க. Wow, thank you so much for this wonderful event, your wonderful speech. Wonderful sir, thank you so much. சார் நன்றி சார், நன்றி சார். இருங்கம்மா, நன்றி சார். இவர் நல்லா வரணுமா? வந்துட்டேன் சார். நான் அவரை பத்தி நான் சொல்லவே இல்லைம்மா. 2000 உள்ளமே உனக்கு தான ஒரு பாட்டு. ராமராஜ சார் வந்து டைரக்டர், நல்ல உச்சத்தில் இருக்காரு. 2000 இருக்கும்போது அவருக்கு நான் கோபுர தீபம்ங்கிற ஒரு படத்துக்கு நான் மியூசிக் பண்ணுறேன். கம்போஸ் பண்ணியாச்சு. கம்போஸ் பண்ணி வைரமுத்துக்கு பாட்டு எழுத சொல்லிட்டேன். எழுதி வந்துருச்சு. வந்த பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான டூயட்டு. அந்த டூயட்டில் இலக்கியத்தை சொல்லியிருக்காரு. நான் சொல்கிறேன், இலக்கியம் இங்கே ஈடுபடா சார். ஏன்னா இவர் வந்து ராமராஜன், அவருக்குன்னு ஒன்று இருக்குன்னு. இல்லை சௌந்தர்யம், நல்லா பாருங்க, நல்லா இருக்கும்னாரு. உள்ளமே உனக்கு தான் ஒரு பாட்டு. அதில் சரந்து சொல்கிறேன், பார்த்ததும் 2 விழியும் இமைக்க மறந்து போச்சு, உனக்கு சேர்த்து நான் மூச்சு விடுறேன்டா அப்படின்ட்டு நம்ம கவிதையில் எங்கேயாச்சும் கேள்விப்பட்டிருக்குமா? அருமையான வரி. அதுக்கு பிறகு இன்னும் தொடர்ந்து எழுதியிருப்பாரு. அந்த தொடர்ச்சியே வேணான்ட்டாரு. அதுக்கு பதிலாக அவர் என்ன சொன்னார்னா, நான் டம்மி வேலை ஒன்று போட்டேன், வாழ்ந்தா உன்னோடு இல்லையில் மண்ணோடுன்ட்டு. சார் இதை மாற்றலாம் சார்ண்ணே. சார் இதான் என்னுடைய ரசிகைகள். வாழ்ந்தா உன்னோடு மட்டும்தான் வாழ்வேன், இல்லையேல் மண்ணோடு போய் நான் சேருவேன், உள்ளமே உனக்கு தான். அடுத்ததாக இந்த விழாவின் நாயகன், முடிசூடா மன்னன் சௌந்தர்யன் சார் அவர்களை சிறப்புரை ஆற்ற அழைக்கிறேன். யாரு போட்ட கோடு இசை வெளியீடு படத்தின் ட்ரெய்லர் வெளியீடு. இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். உங்களுடைய இங்கே சிறப்பு விருந்தினர்களாக வந்திருக்கும் விருந்தினர்கள் மற்றும் எனக்கு தெரிந்த சிறப்பு விருந்தினர்கள், இவர்களுடைய பெயரை சொல்ல ஆசைத்தான் என்றாலும் கூட காலம் நிறைய கடந்து விட்டது. சுருக்கமாக பேசினால் என்னை புகழ்வீர்கள் என்றபடியால் அடிக்கோடிட்டு சொல்லுகின்றேன், சொல்லித்தான் ஆக வேண்டும். மீடியா தோழர்களே, பத்திரிகை நண்பர்களே, உங்களுக்கு அடிக்கோடிட்டு, யாரு போட்ட கோடு? யாரு போட்ட கோடுங்கிறது என்னென்ன, எவன்டா பண்ணா அப்படி ஆச்சு, என்னடா ஆச்சு அப்படின்னு சில விஷயங்களை நேருக்கு மாற நடக்கிற போது, வேதனை தர்ற மாதிரி நடக்கிற போது, பாதி யாராச்சும் இப்போ ஏதாவது பாதிக்கப்படும் பொழுது ஏதாச்சும் நடந்தா எவன்டா அதை பண்ணிட்டு போனது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே யார் போட்ட கோடுங்கிறதையும் இது எவன்டா பண்ணுது அப்படின்னு நல்லதுக்கும் சொல்கிறது உண்டு. ஆனால் டைரக்டர் இங்கே சொல்லியிருக்காரு, யார் போட்ட கோடு அப்படின்னு சொல்ல வந்தது எதுக்குன்னா, அவர் பார்க்குற சமூகத்தில் அவருடைய வளர்ச்சியில் நிறைய தீவிர பார்த்துருக்காரு. இந்த சமூகம் இப்படி போயிட்டுருக்க, என்ன பண்ணுறது அப்படின்ட்டு வேதனைப்பட்டுருக்காரு. அவருக்குள்ள ஒரு கதையை எடுத்துக்கிட்டார். அந்த கதையை எடுத்துக்கிட்டு அதில் வில்லத்தனம் என்ன, நாகரிகமற்றது என்ன, சமூக கேடு என்ன அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு அவர்கிட்ட அந்த டைட்டில் தான் யாரு போட்ட கோடு. ஏற்கனவே வந்திருக்கு, யாரு போட்ட கோடு சாமி கிட்ட கேடு, சாதி மத பேதம் எல்லாம் முன்னவங்க செஞ்ச மோசம். அதில் சாதி பேதெல்லாம் கிடையாது, முதல் மரியாதை இல்லை, காதலை தான் அழகாக நம்ம பாரதிராஜா சொல்லியிருப்பார். இளையராஜா இசையில் அந்த பாட்டு வந்திருக்கோம். நண்பர் வைரமுத்து அவர்கள் அருமையான அந்த வரிகளை கொடுத்துருப்பார். அது சாதி
சம்பந்தப்பட்டதோ அல்லது மோதல் சம்பந்தப்பட்டதோ ஏற்றத்தாழ்வு சம்பந்தப்பட்டதோ கிடையாது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சொல்லியிருக்கார். ஏற்கனவே பாரதியார் சொல்லியிருப்பார், சாதிகள் இல்லையடி பாப்பா, குலம் தாழ்த்தி உயர்த்து சொல்லல் பாவம், கவிதையை சொல்லியிருப்பார். அப்புறம் எங்களுக்கு அண்ணன் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தர் சொல்லியிருப்பார், வேப்ப மர உச்சியில் பேய் ஒன்று ஆடுது, அது வளர குழந்தைகிட்ட இதெல்லாம் சொல்லாதீங்க, பயமுறுத்தி வைக்காதீங்க, பிஞ்சிலேயே பழுத்து போகாதீங்க அப்படின்ட்டு பட்டுக்கோட்டை ஒன்று சொல்லியிருப்பார். அவர் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா வேப்ப மர உச்சிலேருந்து பேய் ஒன்று ஆடுதுன்னு சின்ன பையலே செய்தி கேளடா அப்படின்ட்டு பசங்களுக்காக தான் அவர் ஆரம்பிச்சிருப்பார். பாரதியும் அப்படி தான் ஆரம்பிச்சிருப்பார். இந்த படத்தில் பசங்களை வச்சு தான் நம்ம டைரக்டரும் ஆரம்பிச்சிருக்காரு. ஏன்னா வளர்கிற வயசில் நல்ல கருத்துக்களை சொன்னால் வளர்ந்து வந்த பிறகு நல்லவங்களாக இருப்பாங்க. அதனால் பசங்களே நிறைய வச்சுருக்காரு. இதில் ஹீரோயின் அப்படிங்கிறது சொல்கிறதுக்காக ஹீரோ வேணும், ஹீரோயின் வேணும், சப்போர்ட்டர்ஸ் வேணும், அப்படி இல்லைன்னா பண்ண முடியாதுங்கிறதுக்காக தான் ஹீரோயின் ஒழிய அவர் சொல்ல வந்தது இந்த குழந்தைகள் தான் வச்சு தான் சொல்லியிருக்காரு. எக்ஸ்பெஷலாக அவருடைய பையனை வச்சு சொல்லியிருக்காரு. படமானது பிரமாதமாக வந்திருக்கு. பின்னணி இசை பிரமாதப்படுத்தியிருக்காங்க. நான் ஒன்று சொல்லட்டுமா? சொல்லக்கூடாது, இது எனக்கும் இயக்குனருக்கும் உள்ளது. ராஜபட்ல எங்கன்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க. அந்த படத்தில் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணோம், சிவாஜி என்ன பண்ணவர்னா சிஞ்சினக்கான் சின்ன கிளின்னு ஒரு பாட்டு ஒன்று ஆடிவார். ஆடுறப்போ ரகசியமாக ஒருத்தவங்க ஒரு காதில் சொல்லிட்டு போவாங்க, ஒரு சோகத்தை சொல்லிட்டு போயிடுவாங்க. அந்த சோகம் என் மனசுக்குள்ளே ஓடுறதுனால என்னால் பேச முடியல. ஆனால் அதை பற்றி நான் கவலைப்படலை. நான் இங்கே வந்திருக்கேன், இதை சிறப்பிக்கணும். என்னுடைய இயக்குனர் லெனின் வெற்றி பெறணும். அவர் வெற்றி பெறணுங்கிறது தான் நான் முனைப்பாக இருந்தேன். ரொம்ப நாளாக அவருக்கு நட்பாக வந்தார். அவருக்கு பண்ணி கொடுத்த வெற்றி பெறட்டும் என்னுடைய வாழ்த்துக்கள். அதே போல் அவர் சொன்னார், நான் பேட் எடுத்து கொடுத்த பிறகு என்னை அவர் நான் ஒரு கவிஞராக்கிட்டேன் அப்படின்னு சொன்னார். அதெல்லாம் உண்மைதான், சும்மாலாம் கொடுக்கல. நிறைய பேர் பாடல் எழுதுறதுக்கு எங்கிட்ட வருவாங்க, நிறைய கவிதைகளை சொல்லுவாங்க, பாட்டை சொல்லுவாங்க. திறமை இருக்கா இல்லையாங்கிறத கரெக்டாக நான் கண்டுபிடிச்சிடுவேன். திறமை உள்ளவங்களை என்கரேஜ் பண்ணுவேன், இல்லாதவங்களை அவங்கள டிஸ்கரேஜ் பண்ண மாட்டேன். இப்படிலாம் உலகம் இருக்குது, சினிமா இப்படி இருக்குது, நீ இப்படி இருக்க, உன் லைஃப் உன் கையில் தான் இருக்குது. அதனால் முயற்சி பண்ணி பாரு. முடிஞ்சால் சினிமாவை இல்லாமலும் நீ முயற்சி பண்ண பாரு. வாழ்க்கையில் எல்லா கடைசிலையும் தோற்க முடியாது அப்படின்னு சொல்லி வைக்கிறது உண்டு. அந்த வகையில் இவர் என்கிட்ட கதை சொன்னார். ஒரு பாட்டுக்கான சூழ்நிலை சொல்கிறப்போ ஒன்று சொன்னார். சூழ்நிலை சொல்லிட்டு அப்படியே போகிறாரு. எங்கள் தேட்டரில் கதவை போய் சாத்துறாரு. சாத்திட்டு அந்த தாழ்பாளையம் போடுறாரு. போட்டுட்டு சொல்கிறாரு, கதவை இழுத்து இறுக சாத்தி இருட்டுக்குள்ளே என்னை தேடு அப்படிங்கிற மாதிரி ஒரு கவிதை சொல்கிறார். டூயட்டு, கதவை இழுத்து இறுக சாத்தி இருட்டுக்குள்ளே என்னை தேடு. நான் உடனே சொல்கிறேன், கன்னியூ பண்ணுங்கிறேன். நிறைய சொல்கிறாரு. கன்னியூ பண்ணுங்கிறேன், நிறைய சொல்கிறாரு. கதவை இழுத்து இறுக சாத்தி இருட்டுக்குள்ளே என்னை தேடு. அடுத்து சொல்கிறேன், கதவை இழுத்து இறுக சாத்தி இருட்டுக்குள்ளே என்னை தேடு. தனநன்னானே நான் கொடுப்பேன் உனக்கு ஈடு அப்படின்ட்டு முடிக்கிறேன். அப்படி தான் அந்த பாட்டு உருவாகுது. உருவாகிறப்ப நான் சொல்கிறேன், நல்லாவே எழுதுங்கன்னு. மேற்கொண்டு அவர் வந்தார். காகமும் கரைஞ்சா விருந்து வரும்னு போட்டார். இளமையும் இணைஞ்சா இன்பம் வரும்னு போட்டார். இது புதுசாக இருக்குல்ல, அக்செப்ட் பண்ணிட்டேன். காகமும் கரைஞ்சா விருந்து வரும், இளமையும் சேர்ந்தா இன்பம் வரும். அந்த பொண்ணு சொல்லுவா, அதுக்கு மேகமும் மோதினால் மழை வரும், தேகமும் சேர்ந்தால் என்ன வரும் பொண்ணு சொல்லுவா. அதுக்கு ஆணு சொல்லுவான், உனக்கே தெரியும், நல்லாவே புரியும், எனக்கே நீதான் வகுப்படுத்து சொல்லி தரணும் அப்படின்னு முடிப்பார். எப்படியே கண்ணியாக வந்துச்சு. அப்புறம் தான் இந்த பாட்டு ஒரு முழுமையான பாட்டு ஆச்சு.
அதில் முடிய பிறகு பார்த்தீங்கன்னா தேன் இருக்கும் இடத்தை முடிச்சுக்கிறேன். தேன் இருக்கும் இடத்தை தேடி கண்டு பிடிக்கட்டுமா, எடுக்கையில் புண்பட்டா இதழால் ஒத்தடம் கொடுக்கட்டுமா, பாய் விரிச்சு காத்திருக்க பகலிரவா பூத்திருக்க, கதவை இழுத்து இருக்க சாத்தி இருட்டுக்குள்ளே என்னை தேடு, இளமை கால கற்பனைகளுக்கு நானாவேன் உனக்கு ஈடு, தந்தன்னானா தந்தன்னானா தலுக்கா ஜிலுக்கா தந்தன்னானா, திந்தன்னானா திந்தன்னானா திலுக்கா புலுக்கா திந்தன்னானா அப்படின்னு இந்த பாட்டு வந்துச்சு. பல்லவி முடிஞ்ச உடனே தந்தன்னானா தந்தன்னானா தலுக்கா ஜிலுக்கா திந்தன்னானா, திந்தன்னானா திந்தன்னானா திலுக்கா புலுக்கா திந்தன்னானான்னு முடியும். அது டம்மி வேட போட்டிருந்தேன், அதை மாற்றுங்கன்னு இவர் மாற்றலை. இல்லை சார், அந்த தந்தன்னானா தந்தன்னானா தலுக்கா ஜிலுக்கா தந்தன்னானா, திந்தன்னானா திந்தன்னானா திலுக்கா புலுக்கா திந்தன்னானான்னு இருக்கு. இவன் ஏற்கனவே இந்த வார்த்தைக்கு ஒரு இடத்துல அவன் வசீகம் ஆயிருப்பான், அந்த வசியத்தில் இதை விரும்புவான், பாட்டு சூப்பர் ஹிட் ஆகிடும், இதே இருக்குது சார் சொன்னார். அப்படியே விட்டாச்சு. அப்படிதான் அந்த பாட்டு பல்லவி முழுமை அடைஞ்சது. இப்படி சில நேரத்தில் நாம் விரும்பாத பாட்டுலாம் சூப்பர் ஹிட் ஆகிடும். ஒரு பாட்டு 2000 பார்த்தீங்கன்னா முடிச்சிட ஒரு நிமிஷத்தில், 2000 உள்ளமே உனக்கு தான ஒரு பாட்டு. ராமராஜ சார் வந்து டைரக்டர், நல்ல உச்சத்தில் இருக்கார். 2000 இருக்கும்போது அவருக்கு நான் கோபுர தீபம்ங்கிற ஒரு படத்துக்கு நான் மியூசிக் பண்ணுறேன். கம்போஸ் பண்ணியாச்சு. கம்போஸ் பண்ணி வைரமுத்துக்கு பாட்டு எழுத சொல்லிட்டேன். எழுதி வந்துருச்சு. வந்த பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான டூயட்டு. அந்த டூயட்டில் இலக்கியத்தை சொல்லியிருக்காரு. நான் சொல்கிறேன், இலக்கியம் இங்கே ஈடுபடாது சார். ஏன்னா இவர் வந்து ராமராஜன், அவருக்குன்னு ஒன்று இருக்குன்னு. இல்லை சௌந்தர்யம், நல்லா பாருங்க, நல்லா இருக்கும்னாரு. உள்ளமே உனக்கு தான் ஒரு பாட்டு. அதில் சரந்து சொல்கிறேன், பார்த்ததும் 2 விழியும் இமைக்க மறந்து போச்சு. ராமராஜன் வந்து சுகன்யா பற்றி சொல்கிறாரு, பார்த்ததும் 2 விழியும் இமைக்க மறந்து போச்சு, குரலை கேட்டதும் கூவும் பாட்டை குயிலும் மறந்து போச்சு. அதுக்கு சுகன்யா சொல்லுது, தொட்டதும் சிகப்பு சேலை இடுப்ப மறந்து போச்சு, இழுத்து சேர்த்ததும் பேச வந்ததும் பாதி மறந்து போச்சு. ராமராஜன் சொல்றாரு, சுந்தரி உன்னையும் என்னையும் பிரிச்ச காலம் போச்சு அப்படிங்கிறாரு. சுகன்யா சொல்லுது, என் ராமனே உன்னை கண்டது கிழக்கு வெளிக்காலாச்சு, உறவு தடுத்த போதும் உயிர் கடந்தாச்சு. கடைசியா போடுறாரு, உனக்கும் சேர்த்துதானே நான் விட மூச்சின் சந்தம்மா. உனக்கும் சேர்த்து நான் மூச்சு விடுறேன்டா அப்படின்ட்டு நம்ம கவிதை எங்கேயாச்சும் கேள்விப்பட்டிருக்குமா? அருமையான வரி. அதுக்கு பிறகு இன்னும் தொடர்ந்து எழுதியிருப்பாரு. அந்த தொடர்ச்சியே வேணான்ட்டாரு. அதுக்கு பதிலாக அவர் என்ன சொன்னார்னா, நான் டம்மி வேலை ஒன்று போட்டேன், வாழ்ந்தா உன்னோடு இல்லையில் மண்ணோடுன்ட்டு. சார் இதை மாற்றலாம் சார். சார் இதான் என்னுடைய ரசிகைகள். வாழ்ந்தா உன்னோடு மட்டும்தான் வாழ்வேன், இல்லையேல் மண்ணோடு போய் நான் சேருவேன், உள்ளமே உனக்கு தான். நான் மாற்ற நினைச்சேன், ஆனால் மாற்றலை அவரு. அந்த பிடிவாதம் பார்த்தீங்கன்னா 2000 அந்த பாட்டு சூப்பர் ஹிட். அது என்ன சூப்பர் ஹிட் எல்லாம் தான் ஆகும். எப்படி தெரியுமாச்சு, சேது படம் ரிலீஸ் ஆச்சு, எங்கே பார்த்தாலும் பாட்டு போச்சு. ஆனால் அது மிஞ்சி போன பாட்டு கணக்கில் பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கில் போன பாட்டு இந்த பாட்டு தான் 2000. பார்த்ததும் 2 விழியும் இமைக்க மறந்து போச்சு, குரலை கேட்டதும் கூவும் பாட்டு குயிலு மறந்து போச்சு, தொட்டதும் சிவப்பு சேலை இடுப்ப மறந்து போச்சு, இழுத்து சேர்த்ததும் பேச வந்ததில் பாதி மறந்து போச்சு. சுந்தரி உன்னையும் என்னையும் பிரிச்ச காலம் போச்சு, என் ராமனே உன்னை கண்டதும் கிழக்கு வேலுக்காலாச்சு, உறவு தடுத்த போதும் உயிர் கலந்தாச்சு, உனக்கும் சேர்த்துதானே நான் விடுமூச்சு, வாழ்ந்தா உன்னோடு மட்டுமே வாழுவேன், இல்லையே மண்ணோடு போய் நான் சேருவேன், உள்ளமே உனக்குத்தான்
உசுரே உனக்குத்தான், உன்னையும் என்னையும் பிரிச்சா உலகம் இல்லையே, தன்னைக்கும் மீனுக்கும் என்னைக்கும் வில்லங்கம் இல்லையே. சூப்பர் ஹிட். அதுபோல இந்த பாட்டு, அதுபோல இதுல வர்ற நான் போட்டு கொடுக்குற டைரக்டர் சொன்னார் 3 பாட்டுன்னு சொன்னார். நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா அவர் வாழறதுக்கு நான் என்ன வேணா பண்ணுறேன், உயிரை தவிர. ஏன்னா எனக்கு உயிர் வேணும், நிறைய பணியாற்றணும், நிறைய பேருக்கு நல்லது செய்யணும். அதுக்காக சொல்கிறேன். 3 பாட்டுன்னு சொல்கிறத நான் ஒத்துக்கிறேன். வேறு ஒன்றுமே நான் பண்ணல. 3 பாட்டும் சூப்பர் ஹிட் ஆகும். ஏற்கனவே வெற்றி இணையத்தர் முற்போக்கான, அதான் அப்புறம் சொன்ன, இதுக்கு டைம் இல்லை. ஏற்கனவே முற்போக்கு சிந்தனையோடு முடிச்சுக்கிட்டீங்களா? இல்லை நான் முடிச்சுக்கிட்டுங்களா? ಜನಗಣ ಮನಾದಿ ನ್ಯಾಯಗೆ ಜಯಗೆ ಪಾರದ ಬಾಕ್ಯ ವಿಧಾನ. அவ்வளோதான். ஓகேங்களா? நன்றி. எனது இயக்குனர் இருங்க, கேவலப்படுத்தலைங்க சார். இப்போதான் சார் பேச ஆரம்பிச்சிருக்கோம் சார். இவர் நல்ல டேரக்டர், நல்லா வரணும்ல சார். சார் நீங்க இவரு நல்லா வரணும்ல, ஒரு நல்ல டைரக்டர் பத்தி நான் பேச வேணாமா? தயவுசெய்து சொல்லுங்க. உங்க தம்பியா இருந்தா, உங்க வீட்டுன்னு ஒரு பையன் வந்தா. சரிங்க சார், சரிங்க சார், சாரி சார், சாரி சார், வாங்க சார், சரி வாங்க சார். பாடலாமான்னு தான் கேட்டேன் சார். சார் ஒரு நல்ல இயக்குனர் சார். சார் சார் ஓகே, மன்னிப்பு கேட்டுங்க. நான் மன்னிப்பு கேட்குறேன் சார். நான் மன்னிப்பு கேட்குறேன் சார். சார் நான் இன்னும் ஒரு 5 நிமிஷம் கூட பேசுறேன். ஒரு நிமிஷம். நான் ஒரு 5 நிமிஷம் கூட நான் பேசலாம். ஓகே சார். சார் சார் உங்களோட கிரேட் ஃபேன்ஸ் சார், சாரோட கிரேட் ஃபேன்ஸ்ல ஒரு பெரிய கிளாப்ஸ் கொடுங்க. வாவ், thank you so much for this wonderful event, your wonderful speech. Wonderful sir, thank you so much. சார் நன்றி சார், நன்றி சார். இருங்கம்மா, நன்றி சார். ஒரு நல்லா வரணுமா? வந்துட்டேன் சார். நான் அவரை பத்தி சொல்லவே இல்லைம்மா. ஒரு வெற்றி இயக்குனர் சார். இன்னைக்கு பாத்தீங்கன்னா முற்போக்கு கருத்துடைய டைரக்டர்கள் நிறைய பேர் வளர்ந்து வர்றாங்க சார். அந்த வரிசையில இவரும் வருவார். படத்தை பாருங்க, சூப்பர் ஹிட்டா வருவாரு, வெற்றி அடைவார். நன்றி சார். நன்றி 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 நன்றி.